நீ அவளை இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வந்த உடனே நீ அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லி இந்த பெட்ல உட்கார வைக்கிற. அஃப்கோர்ஸ் அவளும் விழுந்துருவா. அப்புறம் உன்னோட பேட் பாடிய நீ அவ பக்கமா பெண்ட் பண்ணி நீ அவளை ரொமான்டிக்கா தூக்கணும். அது வரைக்கும் கீழே இருக்கிற டிவி கட் ஆயிடும். அப்புறம் ஜனங்க மேல ரொமான்ஸ் நடக்குதுன்னு நினைச்சுக்குவாங்க. அவளோட பேரும் கெட்டு போயிடும். அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் பிராச்சி எப்படி கேரக்டர்லெஸ் பொண்ணுன்னு சொல்லுவோம். இன்னொருத்தவங்க வீட்டு பார்ட்டில கெஸ்ட் ரூம்ல அவளோட பழைய காதலனோட ரொமான்ஸ் பண்றான்னு. ஆமா, உங்க 2 பேருக்கும் என்ன மூளை ஏதாவது கெட்டு போயிடுச்சா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? நீங்க பழி வாங்குறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் அவளை பாக்குறதுக்காக ஓஷியார்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். என் மனசுல இருக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்றதுக்காக இங்க வந்திருக்கேன். அவளுக்காக இங்க காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டு இருக்கேன். குருவி கூடு மாதிரி ஒரு சின்ன வீட்டுல இருக்கேன். ஓஷியார்பூர்ல எனக்குன்னு ஒரு பெரிய வீடே இருக்கு. நீங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நீ பண்ணலனா அவ நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதாவது இப்படி அவளை நான் அசிங்கப்படுத்தி அவ பேரை கெடுத்தா அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பா. அட என்னப்பா இது, நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவ பேரு கெட்டு போலனா அப்புறம் எப்படி அவ உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? அவ பேரு கெட்டு போகும்போது அவளுக்கு துணையா ஆறுதலா யாராவது நிக்கணும்ல. அழுவா, கத்துவா, ரொம்ப இன்சல்ட்டடா ஃபீல் பண்ணுவா. ஊர்லயும் வீட்லயும் அவளோட பேரு கெட்டு போயிடும். அப்புறம் தான் ஒரு ஹீரோவோட என்ட்ரி ஆகும். அப்புறம் அந்த ஹீரோ யாரு? நீ. நான் ஹீரோவா? அப்போ வில்லன் யாரு? இதுல வில்லன் எப்ப வேணாலும் வரலாம். அவன் பிராச்சிய ஏதாவது பேசி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அழ வச்சிருவான். இப்ப யாரோட என்ட்ரி ஆகும்? உன்னோடது. நீ வந்து சொல்லுவ, நான் பிராச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவ நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லுவ. அவ உள்ளுக்குள்ள நொந்து போயிருக்கிற சமயத்துல உன்னோட கைய பிடிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீ ஒரு தெய்வமா தெரிவ. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட லவ் ஒரு வாரம் கழிச்சு சொல்லு. அவ அந்த அளவுக்கு மனசு நொந்து போய் இருக்கணும். அப்பதான் அவ உன்னோட லவ் ஒத்துக்குவா. மாட்டேனே சொல்ல மாட்டா. சி சஞ்சு, நீ யோசிச்சுக்க. இந்த ஒரு வழியில தான் நீ பிராச்சியை உன் பக்கம் இழுக்க முடியும். நான் உன்கிட்ட பெட் பண்றேன், இது 100% நடக்கும். இத நீ செய்யலனா பிராச்சி உனக்கு கிடையாது. இப்படியே புலம்பிட்டு அப்புறம் இப்படியே நீ உன் கூண்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான். பார்ட்டி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய டைம் இருக்கு. இந்த பிளான் மட்டும்தான் பிராச்சி கிட்ட உன்னை நெருங்க வைக்கும். Got it? திங்க் பண்ணு. எவ்வளவு வேணாலும் நல்லா யோசிச்சுக்க சஞ்சு. நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். நான் எதுக்காக மறையணும்? அவளை நான் நேரடியா போய் பார்க்கணும். ஓ, நான் நர்வஸ் ஆகுறேன்னு நினைக்கிறேன். கல்யாண பொண்ணு கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நர்வஸ் ஆவா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா என்ன? ஹாய். என்ன ஏன் இப்படி தொல்லை பண்ற? என்ன சும்மா விளையாடுறதுக்கு நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்போ? கொஞ்சமோ அதிகமோ தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாத. உன்னை பார்த்தால எனக்கு கோவம் வருது. ஆனா இவன் ரியா கூட எல்லாம் இருப்பான். இப்ப பிராச்சி கூட ஏன் பேசுறான்? ஆனா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, உன்னை டென்ஷன் பண்ணும்போது எனக்கு என்னமோ பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ரியா மாதிரியே இந்த பையனுக்கும் நம்ம பிராச்சியை கண்டா பிடிக்காது போல இருக்கு. அதான் மேட்ரு. யாரது? யாரு? அண்ணன் நான் தானே. தெரியுது, இது நீ தானே. எதுக்காக இப்படி பயமுறுத்துன? எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்கடா ஒளிஞ்சிருக்கேன்? உன் அண்ணிய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா நான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு இந்த லட்சுமி மாதா ரியா இருக்காங்களே, அன்னைக்கு அந்த பையனை கூட பார்த்தோமே காலேஜுக்கு வெளியே. அவன் கூட நான் கூட தான் பார்த்தேன். என்ன சொல்லு? அந்த பையன் நம்ம அண்ணிய பாக்குற பார்வையே சரியில்லைண்ணே. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் மேல சத்தியமா சொல்றேண்ணே. ஆனா அண்ணி கரெக்டா தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பையன் தான் சரியில்லை. கடவுளே நன்றிப்பா. உன் அண்ணி சைட்ல இருந்து எதுவும் இல்லல்ல? அப்போ ஓகே. அட அண்ணா என்ன ஓகே? ஒருவேளை அந்த பையன் கொஞ்சம் அமைதியா இருடா. பைத்திய மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. இப்போ உன் அண்ணன் கிளம்புறேன்டா உன் அண்ணிய பாக்குறதுக்காக. என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்ல போறேன். எதுக்காக காத்திருக்கணும்? எதுக்காக டிராமா பண்ணணும்? யாராவது வந்து என் டார்லிங்க மீட் பண்ண வைக்க? எனக்கே அது தெரியும்ல. எது எப்படியோ நான் ஓஷியார்பூர்ல பிறந்தவன். உன்கிட்ட போய் சொல்லுவேன் ரியாவோட மனசுல என்னென்னமோ உன்னை பத்தி தப்பா ஓடுதுன்னு. ரொம்ப சந்தோஷப்படுவா. பையனுக்கு தம் இருக்கு உண்மையை சொல்றதுக்கு அப்படின்னு நினைச்சுப்பா.
டேய், உன் அன்னைக்கு நான் அவளை மனசார விரும்புறேன்ற விஷயம் அவளுக்கு புரியணும்டா. அவளை அடையறதுக்கு தப்பான வழியை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? சும்மா தலையாட்டாத, ஏதாவது புரிஞ்சுதா சொல்லு. அண்ணா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த லட்சுமி மாதாக்கு அகைன்ஸ்டா நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ. அண்ணி ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒருவேளை அண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு லட்சுமி மாதா கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் வித்தவுட்ல தான் நம்ம 2 பேரும் ஓஷியாப்பூருக்கு போகணும். எது செஞ்சாலும் யோசிச்சு பண்ணுங்கண்ணே. இங்க வா, சொல்லு. உண்மையான நட்பு வாழ்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் என்ன நட்பை பகிர்ந்துக்க வாங்க போய்கிட்டு இருக்கேன்? உன் அன்னிக்கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன். என் காதல சொல்றதுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லு, உண்மையான காதல் வாழ்க. உண்மையான காதல் வாழ்க. அண்ணா எப்படி இருக்கேன் சொல்லு. அல்டிமேட்டா இருக்குல்ல, வேற லெவல்ண்ணே. இப்ப அங்க கலக்க போறோம் பாரு. அட அண்ணே, ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு இந்த டைம் போகவே போகாதே. ஏன்னா நீங்க அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க. ஏய், நீ வேற. யூ ரைட். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நீங்க எங்க? எனக்கு தெரியும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சரி, மத்தவங்கலாம் எங்க? அத அவங்க மத்தவங்க எல்லாம். நீங்க வந்துட்டீங்களாக்கா? பின்ன வந்துதானே ஆகணும். போன்ல அந்த அளவுக்கு அழுத, இப்ப இங்க வந்து பார்த்தா இவர் நிக்கிறாரு. இவர் எப்போ இப்படிதான். நீ அந்த அளவுக்கு பேசுவ, நீ எப்படி இவர் சொல்றதெல்லாம் கேட்ட? ஹாப்பி தீபாவளிக்கா. அப்புறம் உங்களை ஹாப்பியா பாக்குறதுக்கு இவர் சொன்னதும் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க இன்னும் மாறவே இல்ல. மாறக்கூடாதுல்ல. ஏ, அங்க பாரு, பாவக்கா பறக்குது. அங்க பாரு. சரி சரி, போதும் போதும். செருப்பெல்லாம் வெளியே விடுங்க. இப்ப உள்ள வாங்க. ரங்கோலி எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கெடுத்துடாதீங்க. நான் இப்ப வந்துடுறேன். இவ எங்க கிடைச்சா? அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்லவ. சரி, அப்படியா? ஸ்லிப்பர் ஆனா எல்லாத்த விட நல்லவ என் பக்கத்துல இருக்காளே, பெஸ்ட் டாலி. என்ன லைட் போயிடுச்சு? ஆமா, அதுவும் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு எப்படி லைட் போச்சு? அச்சச்சோ, என்னோட ரங்கோலி. அது தெரியல. சாரி. சாரி. எதுக்கு பயப்படணும்? நானே உன்னை வீட்டுல விட்டுறேன். ராச்சி, நீயா? நீ இங்க எப்படி வந்த? என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் சஞ்சு, உஷியார்பூர்ல இருந்து உன்னை காலேஜ்ல இருந்து வீட்டுல விடுறதுக்காக உன் வீட்டுக்கு கூட வந்தேனே. மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல, நீதான் மறந்துட்ட. எங்க அம்மா சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டியா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் பக்கத்துல கூட நெருங்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏய், ஒரு நிமிஷம், இங்க பாரு, இங்க பாரு. நான் எதையும் மறக்கல. ரொம்ப ரொம்ப நாளா ஞாபகம் இருக்கு. உன்னை பார்க்க தான் ஓஷியார்பூர்ல இருந்து டெல்லிக்கு வந்திருக்கேன். அதுவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஓஷியார்பூர்ல இருந்து டெல்லி வந்தேன். நான் உன் மனசை ரொம்பவே நோகடிச்சிருக்கேன். ஒழுங்கான முறையில நடந்துக்கல. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி. நான் காதல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே இல்லை. உன்னை நான் டெல்லி பூரா வந்து தேடினேன், உன்னை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக. அதுவும் மனசார மன்னிப்பு கேட்கணும், உன்கிட்டையும் உன்னோட அம்மா கிட்டையும். இது என் அம்மாவோட கடைசி ஆசை.
கடைசி ஆசை என்ன? ஆ, என் அம்மா இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. எல்லா அம்மாவும் ஆசைப்படுறது அவங்க பையன் பெரிய ஆளா வரணும், நல்ல பேர் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும். ஆனா எங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாமே நான் ஒரு நல்ல மனுஷன் ஆகணும்னு. நமக்குள்ள நடந்த விஷயத்த நான் என் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களோட விருப்பம் தான் நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ என்னை மன்னிக்கணும். அதாவது நீ என்னை மன்னிக்கணும். இது என்னோட அம்மாவோட கடைசி ஆசை. ஆனா என் அம்மாவோட ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது அந்த கடவுள் கூப்பிட்டுக்கிட்டான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நீ என்ன மன்னிச்சிட்டா என் அம்மாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும். அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாள். அதான் நான் உன்னை பார்த்துட்டேன். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியல. ஹாப்பியை விட அதிகமா ஹாப்பி தீபாவளி. ஐ எம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீ? பிராச்சி, நீதான் இவனை இன்வைட் பண்ணியா? இந்த வீட்டு தீபாவளி பார்ட்டிக்கு நாங்க உன்னை இன்வைட் பண்ணோம்னா நீ அடுத்தவங்களை இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம். இங்க பிராச்சி என்ன வர சொல்லல, ரியா வர சொன்னாங்க. அதாவது ரியா தான் என்னை இங்க இன்வைட் பண்ணாங்க. ரியா? ஆ, ரியா மெஹரா? ஆமா. வர வர இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்? உன்ன மாதிரி ஒரு ஆளை இன்வைட் பண்ணிருக்கா. ஒரு நிமிஷம் மேடம். நான் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. ஓஷியாப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். அங்க இருக்கிற கிராம தலைவரோட ஒரே பையனா. வீட்டுல 5 கார் இருக்கு, 6 ஜீப் இருக்கு, 50 கணக்குல மாடு இருக்கு. 50. நான் எதுக்கும் குறைவில்லைன்னு உங்களுக்கே தெரியும். ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா முடியவே முடியாது, அவ்வளவு தூரம் இருக்கும். பணத்துக்கு எந்த விதத்திலயும் எங்களுக்கு குறைச்சல் இல்ல. நாங்களும் இப்படி தீபாவளி எல்லாம் கொண்டாடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்னது. நாங்க ரொம்ப பெருசா கொண்டாடுவோம். வெளியில இருந்தெல்லாம் வருவாங்க, 10 கிராமத்து ஜனங்க வருவாங்க. அங்க வரவங்களை இப்படி எல்லாம் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க, ஹூ ஆர் யூ, நீ யார், எங்க இருந்து வரேன்னு. அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லைங்க. ஹோஷியார்பூர்? தெரியும், உன்னோட ஃப்ரெண்டா தான் இருப்பான்னு. பாத்தியா, என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டா. இதுக்காக தான் நான் ஹோஷியார்பூர்ல இருந்து டெல்லி வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உனக்காக தான் நான் இங்க வந்தேன். அண்ணா, இங்க வாங்க. இந்தா தண்ணி குடி. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்ன மன்னிச்சிருங்க மம்மி. உனக்காக தான் இந்த மருமகள் கிட்ட பேசுறேன். அக்கா, நான் பக்கத்துல போய் பார்த்துட்டு வரேன். நம்ம வீட்ல தான் லைட் இல்லையா, இல்ல எல்லா இடத்துலயும் போயிடுச்சான்னு. இது வந்துடுறேன். என்ன போயிட்டா? அவ செக் பண்ண போயிருக்கா. நம்ம வீட்ல மட்டும் தான் இல்ல, போயிருக்கா. நான் அத பத்தி பேசல. நான் லைட்ட பத்தி பேசுறேன். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? இவ்வளவு நல்ல வாய்ப்பை எப்படி ப்ராப்ளம்னு சொல்ல முடியும்? இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியா? உன்னை தானே ஜம் 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 தஞ்சம் என்று நம்பி வந்தேன். அக்கா, நம்ம வீட்ல மட்டும் தான் லைட் இல்ல. அப்படியா? இப்ப மதுவும் வந்துட்டா. நீங்க ஏதாவது சொன்னீங்களா சார்? இல்ல, நான் வந்த உடனே லைட் போயிடுச்சுன்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. லைட் போயிடுச்சுன்னா என்ன, முகத்துல சந்தோஷம் வந்துருச்சுல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன பார்த்ததும் அவ சந்தோஷப்படுவான்னு சொன்னல. எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரு. உண்மைதானே? ஆமாக்கா, இவர் சொல்லிட்டு இருந்தாரு, இவர் முகத்தை பார்த்ததும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு. ரொம்ப நிறைய. அப்புறம் இந்த ஃபியூஸ் ரூம் எங்க இருக்கு? ஃபியூஸ் ரூமா? இது சின்ன வீடுங்க. ஃபியூஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும்? ஃபியூஸ் பாக்ஸ் தான். சரி வாங்க, ஆர்த்தி எடுத்துருவோம். நான் போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. சீக்கிரம் கொண்டு வா. ஏய், என்ன? நான் உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I want to give all the happiness in the world. அதை நான் கொடுக்கவே இல்ல. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நீ சரியா தான் சொன்ன. இது சின்ன வீடு இல்ல. You deserve a big house. பெரிய வீடு, பெரிய வண்டி, உன் லைஃப்ல எல்லாமே பெருசா இருந்திருக்கணும். I really wish for that. நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சௌகரியத்தையும் உனக்கு கொடுக்க விரும்புறேன், எல்லா சந்தோஷத்தையும். எனக்கு எதுவும் கொடுக்கலன்னு நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? எனக்கு பணம், காசு, நகை இதெல்லாம் முக்கியமே இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு உங்களோட மனசுதான் பங்களாவை விடவே பெருசு. நீங்க என் கழுத்துல கட்டி இருக்கிற இந்த மாங்கல்யம்
எந்த விதமான டைமண்டையும் விட விலை உயர்ந்தது. கார்ல போறதை விட உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இருந்தா அதுவே போதும். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமையானது. ஐயோ இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் நீங்க இப்படி? இங்க பாருங்க, இப்ப நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். வேற என்ன வேணும்? Crying idiot. எஸ். ஓ 20 வருஷம் அடக்கி வச்சிருந்தல, அது எல்லாம் இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு. இப்ப நாம சந்திச்சிட்டோம்ல, சோ இனிமே நம்ம பிள்ளைங்களையும் மீட் பண்ணணும். இப்ப தனித்தனி வீட்டுல இருக்கிறோம், ஆனா எல்லாம் ஒரே வீட்டுல நாம இருக்கணும். நாம 2 பேரு, நமக்கு 2 பேரு, இன்னும் 200 நமக்கு. என்ன? நானும் இததாங்க விரும்புறேன். நானும் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை கட்டி படிக்கணும். எப்ப நீங்க அவளை கூட்டிட்டு வருவீங்க? இதுல என்ன இருக்கு? ஆனா அவங்க ஒரு நல்லவங்களே கிடையாதுன்னு உங்களால ஏன் டாடி புரிஞ்சுக்கவே முடியல? She ruined my life. She ruined my childhood. of course. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் பெரிய பொண்ணை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன பொண்ணை மீட் பண்ண வைக்கிறேன். இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்டோட வீட்ல தீபாவளி பார்ட்டி, அதான் அங்க போயிருக்கா. சரி, அவ வந்தா அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லட்டுமா? உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. சரி வாங்க ஆர்த்தி எடுத்துருவோம். ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ண போறியா? கடவுளே, இந்த தீபாவளிக்கு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, எங்க வாழ்க்கையில இனிமே நீங்க வெளிச்சத்தை கொடுக்கணும். ஏய், நீ கடவுள்கிட்ட நம்ம சந்தோஷத்தை கேட்டல. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ப்ராப்ளம் என்ன? நம்ம மனசும் சேர்ந்துருச்சு, நிரந்தரமா ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்ப நீங்க எதுவும் கேட்கல? நம்ம 2 பேர் மனசுலயும் ஒரே விஷயம் தான் இருக்கு. கேட்க கூடாது. பறிச்சுப்ப. பிராய்ச்சி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். ஆலியா மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க. ரியா தெரியும்ல, ஆலியா வந்து ரியாவோட அத்தை. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கொஞ்சம் கிளாஸ் கான்ஷியஸ், அவ்வளவுதான். ஆனா நல்லவங்க. நல்லவங்களா இருக்கலாம், ஆனா உங்களை விட நல்லவங்க யாருமே கிடையாது. நீங்க மனசளவுலயும் நல்லவங்க, வெளியிலயும் ரொம்ப நல்லவங்க. அப்படி இல்ல, இன்னைக்கு தீபாவளி, எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நானும் போட்டிருக்கேன். அதான் உங்களுக்கு அப்படி தோணுது, வேற எதுவும் இல்ல. ட்ரெஸ்ஸால அழகு ஒண்ணும் கிடையாது, உங்க மனசே அழகுதான், இதயம் அழகு. அதான் ஓஷியார்பூர்ல உங்களை மாதிரி யாருமே இருந்திருக்க முடியாது தெரியும். ஆனா டெல்லியில கூட உங்களை மாதிரி யாரும் இல்ல. பாருங்க, உங்களை மாதிரி இங்க யாராவது இருக்காங்களா பாருங்க. அது அந்த பொண்ணு பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டிருக்காளா இல்ல அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. காமெடியா இருக்கு. நீ சிரிக்கும் போது எப்படி இருக்க தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தையில அவ்வளவு அழகா இருக்க. எப்படின்னா ஏதாவது ஒரு கோவில்ல இந்த பெல்லுங்க டிங் டாங்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் ரொம்ப ரொம்பலாம் சிரிக்காத, ஏன்னா நான் அதாவது என்னோட கண்ணு பட்டுரும். இத நீங்க மேல கை வைக்காம கூட சொல்லலாமே. சொல்லிருக்கலாம் தான். ஆனா ப்ரோ, எனக்கு உங்களை ஞாபகம் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, ஓஷியார்பூரை சேர்ந்தவங்க. ஆனா நீங்க யாரு? நீ யாருன்னு சொல்லு. டவுட் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் வா. ரன்வீர், ஐயோ அண்ணா 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 அண்ணா, ட்ரைலர்ல நான் பார்த்தது வேற, ஆனா இங்க பிலிம் வேற மாதிரில தெரியுது. ஏதோ ஒண்ணு தப்பா படுதே. நீ தானே சமாளிக்கணும்.
உன் படம் தானே ஓடணும். சஞ்சு கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போவான். சஞ்சு கல்யாண பொண்ண ஓஷியார்பூருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவான். அதுல செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. ஏதாவது பண்ணுன, இல்லனா பொண்ணு அவன் தூக்கிடுவான். இந்த ஒரு வழிதான் இருக்கு. அப்பதான் பிராச்சி உனக்கு சொந்தமாவா. நான் பெட் கட்டுறேன், இது 100% நடக்கும். ஒருவேளை நீ இதை செய்யலனா உன் பிராச்சியை நீ மறந்துரு. என் மைண்ட்ல ஒரு பிளான் இருக்கு. என்ன? ஆனா அந்த பிளானை யூஸ் பண்றதா வேண்டாமான்னு தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஹீரோ ஹீரோயினிய தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அப்ப நிச்சயம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் ரெடியா இருக்கேன்.